ஓகே, இப்போ அடுத்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் கிரெடிட்டாரினுடைய ஃபார்மேட்டை நம்ம பார்ப்போம். டோட்டல் டெட்டாரில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட், அப்படி வைஸ் வெர்சா. இப்போ டோட்டல் டெட்டாரை திருப்பி ஞாபகம் பண்ணி பாருங்கள். டோட்டல் டெட்டாரினுடைய டெபிட்டில் என்ன இருக்கும்? ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். அப்படியே தூக்கி அப்படியே இதை கிரெடிட்டாக மாற்றுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ், அங்கே கிரெடிட் சேல்ஸ் இருந்து இங்கே பர்ச்சேஸ் வரும். ஏன்னா இவர்கிட்ட நம்ம சரக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம், அதனால் பர்ச்சேஸ் நம்ம போகும். மீதி எல்லாமே டெபிட்ஸு. பார்த்தீங்களா? அப்போ சிம்பிள் கான்செப்ட், டெட்டாராக இருக்கட்டும் கிரெடிட்டாக இருக்கட்டும். டெட்டார்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் டெபிட்டில் இருக்கும். அப்போ கிரெடிட்டார்னா நமக்கு ஞாபகம் என்ன வரணும்? கிரெடிட் சைடு ஞாபகம் வரணும். பேர்லேயே வருது பாருங்கள் கிரெடிட்டார்னு. அப்போ நம்ம கிரெடிட் சைடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொன்னேன், லயபிலிட்டி எப்பொழுதுமே என்னது? கிரெடிட் சைடுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை உங்களுக்கு செய்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சைடில் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், கேஷ் பெய்டு டு ஏ கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு நம்ம பணம் கொடுக்கும்போது அது டெபிட் சைடில் போடுறோம். அடுத்து ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ், நாம் வாங்கின சரக்கில் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த சரக்கை நம்ம திருப்பி கொடுக்குறோம். அதுக்கு வந்து ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் விட்டு அந்த சரக்கு என்ன செய்யுது? வெளியே போகுது. அதுக்கு இன்னொரு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இவர்கிட்ட நம்ம வாங்கின சரக்குக்கு அவர் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அது நமக்கு ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம்? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு உள்ள வருது. அடுத்து பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் ஆப்போசிட். ஓப்பனிங் எங்கே இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் க்ளோசிங். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு கணக்கை நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஓகே, இப்போ அடுத்த சம்மு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் 14 சம்மு இப்போ நம்ம பார்க்குறோம். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் அ டீட்டெயில் கால்குலேட் இன் அ கிரெடிட் பர்ச்சேஸ். ஓப்பனிங் இன் அ கிரெடிட்டார் வந்து 1,70,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு 20,000. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார் ஒரு 4,50,000 அண்ட் க்ளோசிங் கிரெடிட்டார் வந்து ஒரு 1,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஃபார்மெட் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் கிரெடிட்டார் எவ்வளோ இருக்காங்க? 1,70,000. அப்போ ஓப்பனிங் இதானே? அப்போ 1,70,000 கொண்டு வந்து இங்கே போட்டுடலாமா? போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றது எங்கே வந்துடணும்? இங்கே வந்துடணும். ஓகேவா? அது எவ்வளோ இருக்குது? ஒரு 20,000 இருக்குது. ஸோ 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு? பாருங்கள், இது எவ்வளோ இருக்குது? இது ஒரு 4,50,000 இருக்குது. ஸோ 4,50,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது க்ளோசிங் அமௌண்ட் இருக்குது. அப்போ க்ளோசிங் கிரெடிட்டார் வந்து எவ்வளோ இருக்குது? அதுவும் ஒரு 1,90,000. ஓகேவா? அந்த ஃபார்மெட்டை அப்படியே என்ன செஞ்சுட்டேன் நானே? கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கணக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதில் டெபிட் சைடு தான் கூட இருக்குது, கிரெடிட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டெபிட் சைடுடைய டோட்டல் எவ்வளோ பாருங்கள்? இது ஒரு 1,90,000. அடுத்து இது ஒரு 20,000. இது ஒரு 4,50,000. ஓகேவா? அப்போ 0 16 மிச்சம் 2 6 6,60,000, அதாவது 6,60,000. இதை அப்படியே என்ன செய்கிறோம்? இங்கே கிரெடிட் சைடுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ 6,60,000. இதில் இருந்து 1,70,000 என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். அப்போ 1,70,000 நம்ம லெஸ் பண்ணால் 0 9. அப்போ 4,90,000 கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 4,90,000. அந்த 4,90,000 தான் நமக்கு ஆன்சர். இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? நம்ம கணக்கில் ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இதில் என்ன கஷ்டம் இருக்குது? எப்பயும் போல் இந்த ப்ராப்ளத்தை என்ன செஞ்சுருக்கோம்? இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம ஃபார்மெட்டை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்போ வேணும்னாலும் எங்கே வேணுமா இந்த கணக்கை நேஷனல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதனுடைய கணக்கில் அடுத்து நம்ம பின்னாடி வந்து இப்போ எப்படி நம்ம கிரெடிட் சேல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ், டோட்டல் பர்ச்சேஸ், அடுத்து வந்து பில்ஸ் பேயபிள் எல்லாமே ஒரே ஃபார்மெட் தான். ஓகேவா? இதை அடுத்த கணக்கை பார்ப்போமா? சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம 11வது சம்மு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் வந்து 34ல் எக்ஸசைஸ் 11 பாருங்கள்.
நான் அதை அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில் ஃபைண்ட் அவுட் இன் டோட்டல் சேல்ஸ் மேட் டூரிங் த இயர். அந்த வருடத்தினுடைய மொத்த விற்பனை எவ்வளவு, மெயினானது தான் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Debtor on 1st January 2018 வந்து 1,30,000 and cash received from debtor during the year வந்து 4,20,000 and sales return வந்து ஒரு 35,000 and bad debts வந்து ஒரு 15,000. Debtor on 31st December 2018 rupees 2 lakhs. Cash sales rupees 4,60,000. இது என்னடா புதுசாக வந்து 4,60,000 உள்ள வந்திருக்கு கேஷ் சேல்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்கே பாருங்களேன், கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு டோட்டல் சேல்ஸ்ன்றது என்ன, ஒரு டோட்டல் சேல்ஸ்ன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக விற்கக்கூடியது, மொத்த விற்பனை, அதாவது கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கே சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், ரெண்டே ஆட் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கே சேல்ஸ் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க, இங்கே கணக்குலேயே வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன தேவை, கிரெடிட் சேல்ஸ் நமக்கு தேவை. அப்போ கிரெடிட் சேல்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோட்டல் டெட்டார்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், நமக்கு கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், கிரெடிட் சேல்ஸை முதல் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக டோட்டல் சேல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். எப்படின்னு பார்ப்போமா, பாருங்கள். டெட்டார் ஆன் 1st January 2018. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபிட் சைடில் வந்துடும். எவ்வளோ இருக்கும், ஒரு 1,30,000. ஸோ 1,30,000, ஓகேவா. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ட்ட இருந்து நம்ம வாங்கினது எவ்வளவு, ஒரு 4,20,000. ஸோ 4,20,000 கிரெடிட் சைடில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எழுதியாச்சு. அதாவது கடனாளியிடம் இருந்து பெற்றதுன்னு அர்த்தம். தமிழில் சொன்னால் கடனாளியிடம் இருந்து பெற்றதுன்னு அர்த்தம். சேல்ஸ் ரிட்டர்ன்னாலும் ரிட்டர்ன் இன்வாய்ஸ்னாலும் ஒன்று தான். அதாவது என்ன அப்படின்னா விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். அப்போ ரிட்டர்ன் இன்வாய்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, ரிட்டர்ன் இன்வாய்ஸ் வந்து ஒரு 35,000 rupees நமக்கு இருக்கு. ஸோ அது இங்கே நம்ம எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த கணக்கில் பாருங்களேன், புதுசாக பேட் டெட்ஸ் வேறு வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார்மேட்டில் பேட் டெட்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதனால் பேட் டெட்ஸ் இந்த ரோவுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம எழுதியாச்சு, இதையும் நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, டிஸ்கவுண்ட் அலவுட். இதில் இருக்கா, டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்கா, இல்லை, இல்லைன்னா பரவாயில்ல, நில், ஒரு சின்ன கோடு போட்டுங்க, நில். அடுத்து பாருங்க, டெட்டார்ஸ் ஆன் 31st December கொடுத்துட்டாங்க. அப்போ டிசம்பர்னாலே நமக்கு என்னது, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஒரு 2 lakhs. இப்போ சேம் அதே மாடல் பாருங்க, எந்த சைடு கூட இருக்குன்னு பாருங்க, நம்ம கிரெடிட் சைடில் தான் நமக்கு கூட இருக்கு. அப்போ இதை நம்ம டெபிட் சைடுக்கு என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ பாருங்க, இதை நம்ம டேலி பண்ணோம்னா 15, இது ஒரு 35, இது ஒரு 4,20,000, ஓகேவா. 10 மிச்சம் 1 2 5 7 6, அப்போ 6,70,000 கிடைக்கும், 6,70,000. அப்போ அந்த 6,70,000 என்ன செஞ்சிடும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 1,30,000 இருக்குது. ஸோ 1,30,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா 4. அப்போ நமக்கு மீதி கிடைக்கக்கூடியது இங்கே 5,40,000, அதாவது 5,40,000 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். நம்ம கிரெடிட் சேல்ஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு என்ன தேவை பார்த்தீங்களா, இங்கே கணக்கில் மெயினானது பாருங்கள், டோட்டல் சேல்ஸ், அதுதான் மெயினானது. அப்போ டோட்டல் சேல்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை உள்ள என்ன செய்ய போகிறேன், இப்போ கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் இப்போ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 5,40,000 ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், கேஷ் சேல்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,60,000, ஓகேவா. அப்போ டோட்டலி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடியது 10 lakhs கிடைக்கும். புரியுதா, இந்த 10 லட்ச ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டோட்டல் சேல்ஸ். அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 3 மார்க் கணக்குலையோ அல்லது 2 மார்க் கணக்குலையோ கேட்கலாம். மேக்ஸிமம் இதை 3 மார்க்கில் தான் கேட்க முடியும். அப்படி கேட்குறா இருந்தால் டோட்டல் சேல்ஸ்ன்னு தான் கேட்பாங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் என்ன அப்படின்னா
கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் நம்ம ஆட் பண்ணாமல் கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம அடுத்த கணக்கு போமா இல்லை திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடுமா? அடுத்த கணக்கே போயிடுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம 12வது சம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்குரிய ஒரு ஃபார்மேட் இருக்குது, பில்ஸ் ரிசிபபிளுடைய ஃபார்மேட். இந்த பில்ஸ் ரிசிபபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு பில்ஸ் ரிசிபபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, டெட்டார் இருக்கார் இல்லையா? டெட்டார்னா யாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? டெட்டார்ஸ்ன்றது நம்மகிட்ட கடனுக்கு எவன் ஒருவன் சரக்கு வாங்கிக்கிறானோ அவனை தான் நம்ம டெட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெட்டாரை வந்து முழுமையாக நம்ம நம்ப முடியாது. அப்போ அவர்கிட்ட என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பில்லில் நம்ம எழுதி வாங்குறோம். அது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பேர் இருக்குது, புரியுதா? மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றுச்சீட்டுனா என்ன அப்படின்னா, யாருக்கு கடன் அடிப்படையில் சரக்கு விற்கிறோமோ, எவர் ஒருவர் சரக்கை கடனுக்கு வாங்குகிறாரோ அவர் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக என்ன செய்வார்? கையெழுத்து போட்டு நமக்கு கொடுப்பார். அந்த சீட்டு உள்ளே வரதுனால தான் அதை நம்ம பில்ஸ் ரிசிபபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிஆர்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ டெட்டார் வந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கையெழுத்து போட்டு இந்த பில்ஸ் ரிசிபபிள் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அப்போ டெட்டார் நமக்கு அசட்டுனா இதுவும் அசட்டு தானே நமக்கு. அப்போ இந்த பில்ஸ் ரிசிபபிளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? இந்த பில்ஸ் ரிசிபபிள் எப்படி வந்துச்சு, அதை ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசிபபிள் எப்பொழுதுமே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் தான் இருக்கும். ஏன் சார் இதை வந்து நீங்கள் டெபிட் சைடில் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். எப்போ கேட்டிருக்கணும்? டோட்டல் டெட்டாரில் நீங்கள் கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் கேட்கல. ரெண்டுமே அசட். அசட் ஆல்வேஸ் என்ன? டெபிட் சைட். புரியுதா? சொத்துக்கள் எப்பொழுதுமே பற்றுத்தன்மை வாய்ந்தது. லயபிலிட்டி ஆல்வேஸ் என்ன? கிரெடிட் சைட். லயபிலிட்டி பொறுப்புகள் எப்பொழுதுமே வரவுத்தன்மை வாய்ந்தது. இதுதான் விதி. அப்போ அந்த விதி புறாரம் தான் இதை என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம டெபிட் சைடில் போட்டுருவோம். புரியுதாப்பா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஏன் கிரெடிட் சைடில் வராதா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் கேட்கல. ஓகேவா? சரி, அப்போ பேலன்ஸ் பிடி. ஓகேவா? அப்போ இது எப்பயும் போல் இங்கே நம்ம எழுதுகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ்னு கொடுக்கலாம். அது ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னு கொடுத்தாலும் ரைட் தான். சில நேரங்களில் இது ஓப்பனிங் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வேற ஏன்னா இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து சன்ட்ரி டெட்டார் அப்படின்றது பில்ஸ் ரிசிபபிளுடைய பேலன்ஸ். அதாவது எல்லாம் நம்ம டேலி பண்ணால் இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி பில்ஸ் ரிசிபபிள் ரிசீவ்டு அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கப்பட்ட அந்த பில்லினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட். இது ரெண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெட்டார்ஸ் லெட்ஜர் எப்படி இருக்கோ சேம் அதே தான் இங்கேயும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன பாருங்கள், டெட்டார்ஸ் லெட்ஜரில் என்ன ஞாபகம் பண்ணோம்? ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஞாபகம் வச்சுக்கிறோன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவில் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸும் டெட்டார் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மீதி எது வந்தாலும் என்ன செய்யுங்க? கிரெடிட் சைடில் போட்டுருங்க. அப்படி மீதி என்ன சார் கிரெடிட் சைடில் வரும்? கேஷ். இப்போ கேஷ் அக்கௌண்ட் கொடுத்து பேங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. கேஷோ பேங்க்கோ எது கொடுத்தாலும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹானர். பில்லு வந்து ஹானர் ஆயிடுச்சு, அதை வந்து மதிச்சுட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்னது? கேஷ் அக்கௌண்ட்டோ பேங்க் அக்கௌண்ட்டோ போட்டுக்கலாம். ஹானர்னா என்ன? மதித்தல். அதாவது அந்த பில்லுக்குரிய பணம் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இஸ் அ ஹானர், மதித்தல்னு அர்த்தம். சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு நீங்கள் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, டிசானர். டிசானர் மீன்ஸ் அவமதித்தல். நம்மகிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கினவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பணத்தை எடுங்கன்னு சொல்கிறார். அப்படி போகும்போது பேங்க்கில் வந்து பணமானது அங்கே இல்லை. அப்போ அது என்ன ஆகுது? டிசானர் ஆயிடுது. அந்த ஹானராக பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ டிசானர் ஆஃப் த பில். அப்போ அந்த பில்லை யாருக்கு திருப்பி கொடுப்போம்? டெட்டாருக்கு தானே திருப்பி கொடுப்போம். அதனால தான் இங்கே சன்ட்ரி டெட்டார் திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க? இங்கே கொண்டு வந்து டெபிட் பண்ணிடும். புரியுதா? அப்போ சன்ட்ரி டெட்டார் வந்து டெபிட் ஆயிரும், பில்ஸ் ரிசிபிள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும்? எப்பயும் போல் கொண்டு வந்துடுறோம். அப்போ ஒன்றுமே புரியலைன்னு வச்சுங்களேன், ஷார்ட்கட் ஒரே வழி. ஹானர் ஆனாலும் டிசானர் ஆனாலும் கிரெடிட் தான். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓப்பனிங் எங்கே இருக்கும்? டெபிட்டில் இருக்கும். க்ளோசிங் எங்கே இருக்கும்? கிரெடிட்டில் இருக்கும். இவ்வளோதாங்க. ஓகேவா? டெப்த்தாக போனால் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி இந்த பாடம். ரொம்ப டெப்த்தாக போகணும், அப்போ தான் நல்லது. மேலே வகுப்புகள் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பேலன்ஸ் சீடு. ஓகேவா? இதை வச்சு ஒரு கணக்குல நம்ம உள்ளே போயிடலாமா? பார்ப்போமா? இப்போ சரி, இப்போ நம்ம கணக்குள்ள இந்த பேட்ச் நம்பர் 34 எக்ஸசைஸ் 12 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ 12வது சம்ம நம்ம வாசிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் அ பர்டிகுலர் ப்ரிப்பேர் அ பில்ஸ் ரிசிபபிள் அமௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் அண்ட் ரிசிபபிள் ஃப்ரம் த டெட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சுருக்கமாக நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பர்டிகுலர் சைட் அண்ட் அமௌண்ட் சைடு ரெண்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பில்ஸ் ரிசிவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயர் ஃபுல்லாக நான் எழுதலை, ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன், புரியுதா? அது எவ்வளோ இருக்குது, 1,40,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பில்ஸ் ரிசிவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர். பில்ஸ் ரிசிவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 2 lakhs இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ பில்ஸ் ரிசிவபிள், புரியுதா? கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசிவபிள். அப்போ கேஷ் ரிசீவ்டு பில்ஸ் ரிசிவபிளுக்குரிய பணத்தை என்ன செஞ்சுட்டாங்க, ஹானர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது வந்து ஒரு 3,90,000 இருக்குது. அடுத்து பில்ஸ் ரிசிவபிள் அண்ட் டிசானர், அவமதிச்சுட்டாங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30,000 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அந்த ஃபார்மெட் ப்ராரம் இப்போ நம்ம கணக்குள்ளே கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது இங்கே கணக்கு. இதை பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 1,40,000. அப்போ 1,40,000, ஓகேவா? நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசிவபிள் எண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இந்த ஃபார்மெட்டை அப்படியே நம்ம செய்யணும், புரியுதா? அப்போ சிடி எவ்வளோ இருக்குது பாருங்கள், சிடி வந்து இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே 2 lakhs இருக்குது. அப்போ இதுக்கு நேராக 2 lakhs நம்ம எழுதியாச்சு, ஓகேவா? அடுத்து கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்டுனா என்ன அர்த்தம், பில் அந்த இதை கொடுத்துட்டு பில்ஸ் ரிசீவபிளை கொடுத்துட்டு அதுக்குரிய பணத்தை என்ன செஞ்சிட்டோம், வாங்கிட்டோம். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டோ ஆர் பேங்க் அக்கௌண்ட்டோ எப்படியுமா எழுதலாம். ஒரு அமௌண்ட் 20,000 மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் பேங்க்கு தான் போடணுன்றதை நீங்கள் படிப்பீங்க, மேல் வகுப்பில் படிப்பீங்க. அதனால் கேஷும் போடலாம், பேங்க்கும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,90,000 கிடைக்கும். அப்போ 3,90,000. அடுத்து மீதி என்ன இருக்குது பாருங்கள், டிசானர். அப்போ எவ்வளவு, அது ஒரு 30,000. அப்போ டிசானர்ன்ற பேர் வரும்போது யார் வந்துடுறாங்க, சன்ட்ரி டெட்டாரை தான் நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்போ இது ஒரு 30,000, ஓகேவா? இப்போ இதில் எந்த சைடு கூட இருக்குன்னு பாருங்கள், நமக்கு கிரெடிட் சைடு தான் கூட இருக்கும். அப்போ கிரெடிட் சைடை நம்ம என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணோம்னா இப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், இது ஒரு 3,90,000. இது ஒரு 2,30,000. ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணால் 0 6. அப்போ 6,20,000 நமக்கு கிடைக்கும். ஸோ 6,20,000 இங்கே நம்ம கொண்டு வந்தோம். அப்போ 6,20,000 இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பாருக்கு, 1,40,000 இருக்குது. அப்போ இந்த 1,40,000 இதிலேருந்து என்ன செய்யறேன்னா லெஸ் பண்ணுறேன். கழிச்சோம்னா மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5. மீதி 4,80,000. 4,80,000 கிடைக்கும். அந்த 4,80,000 என்ன அப்படின்னா சன்ட்ரி டெட்டாருடைய பேலன்ஸ்னு அர்த்தம், புரியுதா? இன்னும் பில்லு வந்து நம்மகிட்ட மிச்சம் இந்த டெட்டாராக இருக்குது அப்படின்னு இவங்க கொடுக்கணும்னு அர்த்தம். யார், டெட்டார் கொடுக்கணும் அப்படின்றத இதை நம்ம கொடுக்குறோம். பில்ஸ் ரிசிவபிளுடைய பேலன்ஸ் இது, ஓகேவா? எவ்வளவு, 4,80,000. அதனால தான் இதை சன்ட்ரி டெட்டார்னு சொல்கிறோம், ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்படி தான் கேட்பாங்க, ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு சன்ட்ரி டெட்டார் தான் இந்த இடத்துல கேட்பாங்க. அல்லது இதில் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த பில்ஸ் ரிசிவபிள் அமௌண்ட். பில்ஸ் ரிசிவபிளுடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கனாலே இதுதான், ஓகேவா? அப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். இப்போ அடுத்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்ஸ் ரிசிவபிளோட டெட்டாரை சேர்த்து கேட்பாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து செய்யும்போது எப்படி கணக்கு வரும்ன்றதை நம்ம அடுத்த கணக்குகளில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 13வது சம் இப்போ பார்ப்போம். இந்த 13வது சம்மை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் என்னென்ன உள்ளே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசிவபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் டெட்டார்ஸினுடைய அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு கணக்காக கொடுத்துருக்குறாங்க, புரியுதா? இதை எப்படி நம்ம செய்வது, இந்த கணக்கை நான் சுருக்கமாக நான் இங்கே எழுதியிருக்கிறேன், இருந்தாலும் இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் அ பர்டிகுலர் கால்குலேட் இன் அ டோட்டல் சேல்ஸ். பர்டிகுலர் ரோ கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர் பாருங்கள், டெட்டார் ஆன் 1st April 2018 2,50,000. நான் வாசிக்கிறேன், இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பில்ஸ் ரிசிவபிள் ஆன் 1st April 2018 rupees 60,000 and cash received from a debtor ஒரு 7,25,000 and cash received from bills receivable ஒரு 1,60,000. அடுத்து பேட் டெட்ஸ் வந்து ஒரு 30,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பில்ஸ் ரிசிவபிள் டிசானர் ஒரு 15,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் இன்வார்ட்ஸ் ஒரு 50,000. அடுத்து பில்ஸ் ரிசிவபிள் ஆன் 31st March 2019 வந்து ஒரு 90,000. அடுத்து சன்ட்ரி டெட்டார் ஆன் 31st March 2019 வந்து ஒரு 2,40,000. ஃபைனலி கேஷ் சேல்ஸ் ருபீஸ் ஒரு 3,00,000
15,000 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இதை 1 by 1 அப்படியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் டெட்டார்ஸ். வெறும் டெட்டார்னாலும் இந்த இடத்துல டோட்டல் டெட்டார்ஸை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் டெட்டார்னுடைய ஃபார்மெட் அப்படி நம்ம திருப்பி ஒரு ரீகால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அடுத்து வந்து கிரெடிட் சேல்ஸ், மீதி எது வல்லாரும் கிரெடிட் சேல். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? அப்போ 2,50,000 இருக்குது. அப்போ 2,50,000 2,50,000 இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னாலும் ஒன்று தான், பேலன்ஸ் பிடினாலும் ஒன்று தான். திருப்பி திருப்பி நம்ம அதை ஞாபகப்படுத்த வேண்டாம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது முடிஞ்சு. அடுத்து பாருங்களேன், பில்ஸ் ரிசிவபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. இது ரெண்டும் ஒரே லெட்ஜர் மாதிரி தான் இருக்குது. அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் இதுவும் எங்கே தான் வரணும்? டெபிட் சைடில் தான் வரணும். அப்போ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 60,000 நமக்கு இருக்குது. அப்போ 60,000 கொண்டு வந்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எ டெட்டார். டெட்டார்ட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாங்கியிருக்கிறோம். அப்போ டெட்டார்ஸனுடைய லெஜரில் வந்துடணும். புரியுதா? அப்போ ரெண்டை தவிர மீதி எல்லாமே கிரெடிட்னு சொல்லியிருக்கேன், அதனால கிரெடிட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ கேஷ் ரிசீவ் எவ்வளோ இருக்குது? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார் எவ்வளோ இருக்குது? ஒரு 7,25,000 rupees இருக்குது. அப்போ 7,25,000 கொண்டு வந்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் இன் பில்ஸ் ரிசிவபிள். ஏற்கனவே நான் சொன்னேன், இதில் எப்படி வருதோ அதே தான் இங்கே வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பேங்க்கோ கேஷோ எது வந்தாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதிக்கங்க. நான் இங்கே கேஷ்னே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ கேஷ் ரிசீவ்டு வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு 1,60,000 இருக்குது. ஸோ 1,60,000. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இது முடிஞ்சு. அடுத்து வந்து பேட் ஹெட்ஸ். பேட் ஹெட்ஸ்ன்றது யார்கிட்ட நம்ம நிற்குவோம்? பேட் ஹெட்ஸ்ன்றது நம்மகிட்ட கடனுக்கு எவ்வளோ ஒருத்தன் சரக்கு வாங்குறானோ அவன் வந்து கொடுக்க முடியாமல் ஓடி போயிடான்னு வச்சுங்க, அதான் பேட் ஹெட்ஸ்ன்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம டெட்டாரில் தான் நம்ம நீக்க முடியும். அப்போ டெட்டார்ஸனுடைய லெக்சரில் பேட் டெட்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த ஃபார்மெட்டை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 30,000 இருக்குது. ஸோ 30,000. நெக்ஸ்ட் பாருங்கள், பில்ஸ் ரிசிவபிள் டிசானர். பில்ஸ் ரிசிவபிள் டிசானர் ஆயிடுச்சுன்னா டெட்டார்னு நான் சொன்னேன். அப்போ டிசானர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம டெட்டார் அக்கௌண்ட்டை நம்ம போட்டுடணும். எவ்வளோ ரூபா இருக்குது பாருங்கள்? டெட்டார் பில்ஸ் டிசானர் எவ்வளோ இருக்குது? ஒரு 15,000 இருக்குது. அப்போ 15,000 ரூபாயை நம்ம இங்கே எழுதிட்டோமா? அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இது ஒன்று மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு வரும். எப்படி எக்ஸ்ட்ரா கொண்டு வரோம்னா, இந்த டெட்டார்ஸ்ன்ற வார்த்தை வந்துட்டாலே டெட்டார்ஸ் லெக்சரே நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதணும். இங்கே எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருந்தால் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? டெபிட்டில் மாற்றணும். ஏன்னா டெட்டார்ட்ட அந்த இதை என்ன செஞ்சிடும்? ரிசிப்டை கொடுத்துரும். அப்போ அந்த ரிசிப்டை யார் வாங்குறா? பில்ஸ் ரிசிப்டில் யார் வாங்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டார் வாங்குறாரு இல்லையா? அப்போ அவர் அக்கௌண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? டெபிட் பண்ணணுமா இல்லையா? அதனால் இந்த டிசானர்ன்ற வார்த்தை வந்தால் மட்டும்தான். புரியுதா? அப்போ இங்கே வரும்போது இங்கே டெட்டார்ன்ற வார்த்தை இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இங்கே பழையபடி டெட்டார்னு எழுதக்கூடாது. நீங்கள் ஜேர்னல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜேர்னல் லெட்சர் படிச்சிருப்பீங்க. மேலே என்ன தலைப்பு போடுறீங்களோ அந்த தலைப்பு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, லெட்சரில் படிச்சிருப்பீங்க. சேம் அதே தான். அப்போ இது எந்த லெட்சரில் இருந்து நம்ம மாற்றுறோம்? பில்ஸ் ரிசிவபிளுடைய லெட்சரில் இருந்து நம்ம மாற்றுறோம். அதனால் பில்ஸ் ரிசிவபிள் அக்கௌண்ட். புரியுதா? பில்ஸ் ரிசிவபிள் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வேணும்னா டிசானர்ன்றதை நீங்கள் போட்டுக்குங்க. இது ஒன்று மட்டும் இப்போ புதுசாக கொண்டு வரும். ஓகேவா? அப்போ எவ்வளோ ரூபா இருக்குது? ஒரு 15,000 ரூபா இருக்குது. ஸோ ஒரு 15,000 தூக்கி இங்கே அவுட்டர் காலத்தில் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சு. அடுத்து ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். புரியுதா? ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் எப்பயும் போல் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் எவ்வளவு? 15. புரியுதா? 50. புரியுதா? ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் 50,000. அடுத்து பாருங்க, பில்ஸ் ரிசிவபிளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பில்ஸ் ரிசிவபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தான் ஆப்போசிட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ இங்கே வரும்போது க்ளோசிங். அப்போ க்ளோசிங் எவ்வளோ இருக்குது? க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா ஒரு 90,000 இருக்குது. ஒரு 90. புரியுதா? 90,000 ரூபா இருக்குது. அப்போ இதை இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ இதுவும் ஓகே. இப்போ அடுத்து ஃபைனலாக என்ன இருக்குது? சன்ட்ரி டெட்டாருடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சன்ட்ரி டெட்டார்ன்றது இதுதானே. அப்போ இதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இங்கிட்ட வந்துருமா? கிரெடிட் சைடில்
அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு 2,40,000 இருக்குது. அப்போ 2,40,000 கொண்டு வந்து இங்கே எழுதலாமா? எழுதியாச்சு. அடுத்தது லாஸ்ட் என்ன இருக்குது? கேஷ் சேல்ஸ் ரெண்டுலேயுமே வராது, லாஸ்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். புரியுதா? அப்போ இந்த கணக்குகள்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த கேஷ் சேல்ஸை மொத்தமாக ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேஷ் சேல்ஸை ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எதை நம்ம டேலி பண்ணணும் அப்படின்னா, பில்ஸ் ரிசிவபிளாக க்ளோசிங் பண்ணணும். ஏன்னா இந்த அமௌண்ட்டை என்ன செய்யணும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ கிரெடிட் சைடில் தான் கூட இருக்குது. ஸோ இதை நம்ம டேலி பண்ணால் எவ்வளோ இருக்கும், ஒரு 1,60,000, இது ஒரு 15,000, அடுத்து ஒரு 90. அப்போ எவ்வளோ ஆச்சு? 2,65,000 கிடைக்கும். அப்போ 2,65,000 ருபீஸ் என்ன செய்கிறோம், டெபிட் சைடுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 2,65,000, ஸோ 60,000 லெஸ் பண்ணியிருக்கு. லெஸ் பண்ண மீதி எவ்வளோ இருக்கும், 2,05,000 இருக்கும். இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டார்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டெட்டார்ஸ்னு என்ன, அவங்க நம்ம பில்ஸ் ரிசிவபிளுடைய பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேயும் டெட்டான்ற வார்த்தை வருது. அப்போ ஆன்சர் இதுதான். அப்போ இந்த ஆன்சரை என்ன செய்யணும்னா, இங்கே டெபிட்டில் இருந்துச்சுன்னா கிரெடிட் ஆகும், கிரெடிட் இருந்தால் டெபிட்டாகவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். புரியுதா? ரெண்டு தான் மெயினான கான்செப்ட். இந்த டெட்டார் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த பேலன்ஸ் டெபிட்டாக இருந்தால் கிரெடிட் ஆகும். அதே இந்த டெட்டார்ன்றது டிசானர், நல்லா புரிஞ்சுங்க, இது டிசானர். அப்போ டிசானராக இருக்கும்போது இங்கே கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா இங்கே டெபிட்டாகவும் மாறும். இன்ட்டு ஞாபகம் வச்சுங்க, கிராசிங் ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? அப்போ இந்த அமௌண்ட்டை என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம போடணும். அப்போ இங்கே எழுதும்போது பில்ஸ் ரிசிவபிள், இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2,05,000. இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், கணக்கு உங்களுக்கு டெய்லி ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த டெட்டாரை மேலே போட்டு பில்ஸ் ரிசிவபிள் கீழே போடுவாங்க, டெய்லி ஆகாது. ஏன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் இதை என்ன செய்ய முடியும், நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணுமா? இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், ஒரு 7,25,000. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் ஒரு 80,000. இது ஒரு 2,40,000. ஸோ இது ஒரு 2,05,000. ஸோ டோட்டலி 10, 15, 8, 12, ஒரு 12,50,000 கிடைக்குது. 12,50,000 கிடைக்குது. இந்த 12,50,000 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, 12,50,000. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2,65,000 கிடைக்கும். 2,65,000 ரெண்டே ஆட் பண்ணால். அப்போ இதில் இருந்து இதை லெஸ் பண்ணால் மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 5, 8, இங்கே 9. அப்போ 9,85,000 கிடைக்குமா? அந்த 9,85,000 தான் நமக்கு ஆன்சர். இதுதான் கிரெடிட் சேல்ஸ். இது பேர் என்னது, கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கணக்கில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ்னும் போது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஏற்கனவே கேஷ் சேல்ஸ் இங்கே கணக்கில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது, ஒரு 3,15,000 இருக்குது, 3,17,000 இருக்குது. ப்ளஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது எவ்வளவு, 9,85,000. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு 13 lakhs கிடைக்கும், 13 லட்சம் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், புரியுதா? இந்த ஃபார்மேட்டையும் நம்ம அப்படியே தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒரே ஒரு சின்னது மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சேர்த்துருக்குறோம். அதை திருப்பி ஒருக்க ரீகால் பண்ணுறேன். டிசானர்னும் போது அந்த பில்லை நம்ம யாருக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னா டெட்டாருக்கு திருப்பி கொடுத்துரும். அப்போ ஜேர்னல் சொல்லி பாருங்களேன், திருப்பி அவருக்கு நம்ம கொடுக்கும்போது டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், புரியுதா? டெட்டார் சத்துக்கு என்ன செஞ்சுருப்போம், டெபிட் பண்ணுவோம். ஜேர்னல் சொல்லி பாருங்கள், டெட்டார் சத்துக்கு என்ன செஞ்சுருப்போம், டெபிட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஆனால் பில்ஸை நம்ம
நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். அப்போ பில்ஸ் ரிசீவபிளுக்கு என்ன செய்வோம், கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ சேம். அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே கிராஸாக கொண்டு வந்துடும். புரியுதா? டிஸானர்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கிரெடிட்டில் வரும், பில்ஸ் ரிசீவபிளில் கிரெடிட்டில் இருக்கும். ஆனால் அதே இது டெட்டார் செலுத்தரில் டெபிட் சைடில் இருக்கும். மறந்துடக்கூடாது. இது மட்டும்தான் இப்போ புதுசாக இருக்குது ஃபார்மெட்டில், இப்போ புதுசாக சேர்த்துருக்கும். புரியுதா? அதே மாதிரி வெறும் ரிசீவபிளாக இருந்தால் இதோட கணக்கு முடிஞ்சிடும். இங்கே டெட்டார் கணக்குன்னு கேட்டதுனால தான் இந்த அமௌண்ட்டை என்ன செஞ்சுருக்கோம், இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இதுவும் நமக்கு தேவையில்லை. ரெண்டையும் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், மிங்கிள் ஆகி ஒரு கணக்காகுது. அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம போட வேண்டியது. ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ஓகே. அடுத்த கணக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம்மு பார்க்குறது கொஞ்சம் பெரிய சம்மு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய 5 மார்க்ஸில் வரும். புரியுதா? பேஜ் நம்பர் 35 அக்கௌண்ட் நம்பர் 17 பாருங்கள். அந்த 17வது கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் பெரிய கணக்காக இருக்கேன்னு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுட்டு வந்துடக்கூடாது. இதை எப்படி நம்ம செய்வது? 17 பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். From the following in a detail of Rakesh prepare a trading under the profit and loss accounts for the year ended 31st March 2019 and a balance sheet as on a date. இது பர்டிகுலர் ரோ. அடுத்து வந்து 2 டேட் கொடுத்துருக்காங்க. அதில் 31/3/2018 31/3/2019 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் rupees 2,20,000 and 1,60,000. டெட்டார் வந்து 5,30,000 and 6,40,000. கேஷ் அட் அ பேங்க் வந்து 60,000 and 10,000. மெஷினரி rupees 80,000 and 80,000. அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து ஒரு 3,70,000 and 4,20,000. அண்ட் அதர் டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ். ரெண்ட் பெய்டு rupees 1,20,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் rupees 35,000. டிஸ்கவுண்ட் அலவுட் rupees 25,000. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார் ஒரு 11 lakhs. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஏ டெட்டார்ஸ் வந்து 12 lakh and 50,000. டிராயிங்ஸ் 1 lakhs. கேஷ் சேல்ஸ் rupees 20,000. கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2018 வந்து 5,20,000. ஸோ இதுதான் கணக்கை பார்க்குறதுக்கு பெரிய கணக்கு. இதில் நீங்கள் நிறையா லெட்ஜர் உள்ளே கொண்டு வரும். இப்போ இந்த கணக்கில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே கேபிட்டல் இருக்கா அப்படின்னா இருக்குது. இந்த கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஒரு கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணும். ஒன்று. அடுத்து வந்து டோட்டல் டெட்டார்ஸ் டோட்டல் கிரெடிட்டார் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இது மொத்தம் 3 ஆச்சா. இது போக ஃபைனல் அக்கௌண்ட் வர ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ன்றது எது? ஏற்கனவே நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இதை பூரா சேர்ந்தது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். புரியுதா? அப்போ மொத்தம் வந்து 6 லெட்ஜர் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கொடுத்ததுனால 5 லெட்ஜராவது நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல் 2 லெட்ஜர் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து டெட்டார் லெட்ஜர் அண்ட் கிரெடிட்டார் லெட்ஜர் ஒன்று போகணும். அடுத்து வந்து என்ன இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுதணும். அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் எழுதணும். இப்போ இதை சும்மா ஓவரலாக நம்ம 11th படித்ததுனால ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம உள்ள ஃபார்மேட் மாதிரி பார்த்துட்டு உள்ளே போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சும்மா ரஃப் ஒர்க்கிங்க நான் செய்கிறேன். ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட் இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னால என்னது? வியாபார கணக்கு. அப்போ வியாபார கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் வரும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் வரும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அவுட்டர் காலத்தில் எழுதியிருப்போம். அடுத்து என்ன வரும்? பர்ச்சேஸ் வரும். அடுத்து என்ன வரும்? பர்ச்சேஸ் வரும். அடுத்து மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். புரியுதா? அப்போ இதிலிருந்து இது லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி அமௌண்ட்டாக அவுட்டர் காலத்துக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸுமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸாம்பிள்? வேஜஸ், ஃபியூல், வாட்டர் அண்ட் கேஷ். அடுத்து கேரேஜ், இன்வர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து கார்பர் சார்ஜஸ், இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஃப்ரைட் இதெல்லாம் வந்து இங்கே வந்துடும். ஃப்ரைட் இது பூராமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடும்? அவுட்டர் காலத்தில் போட்டுருவோம். லாஸ்ட் வரைக்கும் போட்டிருப்போம். கிரெடிட் சைடில் என்ன வரும்?
சேல்ஸ். இந்த சேல்ஸ்லேருந்து மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் இதை கழிச்சோம்னா மீதி அமௌண்ட்டாக அவுட்டர் காலத்தில் போட்டிருப்போம். இந்த சேல்ஸ் மீன்ஸ் ரெண்டு சேல்ஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ சேல்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து க்ளோசிங் ஸ்டாக். அடுத்து என்ன வரும்? க்ளோசிங் ஸ்டாக் வரும். இவ்வளோ தாங்க. இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் ப்ராரம் நம்ம டேலி பண்ணோம்னா நம்ம கிடைக்கிது இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிரெடிட் சைடு கூட இருந்து டெபிட் சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் ஜிபி, கிராஸ் ப்ராஃபிட்னு. டெபிட் சைடு கூட இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து கிராஸ் லாஸ்ன்னு இருக்கும். கிராஸ் லாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இதற்கு கீழே என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதற்கு கீழே என்ன இருக்குது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஜிபி வருதுன்னா கிரெடிட் சைடில் போகிறோம், ஜிஎல்லாக இருந்தால் டெபிட் சைடில் வரும். இதை எப்படி எழுதுறது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி எழுதுறதுன்னா ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பென்சஸ் எது வந்தாலும், அதாவது எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் இங்கே எழுதிட்டீங்க. இது போக மீதி எந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும், டைரக்ட் போக மீதி எது வந்தாலும் இங்கே டெபிட் சைடில் எழுதுங்க. அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்கணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்கணும். அடுத்து வந்து லாஸ், ஏதாவது லாஸ் இருந்தால் இங்கே எழுதணும். புரியுதா? இந்த பேடட்ஸ், பேடட்லாம் ஒன் ஆஃப் த லாஸ் தானே, அது வந்து வரவே வராது, நம்ம ஒதுக்குறது பேர் என்னது? பேடட்ஸ். அப்போ லாஸ். இந்த மாதிரி லாஸ் வந்தால் இங்கிட்ட எழுதுங்க. இந்த பக்கம் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிபி இங்கிட்ட வந்துடும். ஜிபி வந்து எப்பயும் போல் இங்கிட்ட வந்துடும். அடுத்தது என்ன இருக்குன்னா இன்கமும் கெயினும் இருக்கு. இன்கம் அண்ட் கெயின், இன்கம் அண்ட் கெயின் இது மட்டும்தான் எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வரும். இப்போ இன்கம் என்ன, கெயின் என்ன, இது ரெண்டையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ரிசீவ்டுன்ற வார்த்தை வந்தாலே, இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அந்த மாதிரி வார்த்தை வரும். அடுத்து ஏர்ன் பண்ணுறது, ஏன் டிஸ்கவுண்ட், ஏன் ரெண்ட், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுனாலே இங்கிட்டு வந்துடும். புரியுதா? டிவிடெண்ட் ரிசீவ்டு. ஸோ இது மாதிரி அடுத்து ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அது நமக்கு ஒரு இன்கம். புரியுதா? பிஸ்னஸ்க்கு இன்கம், நமக்குன்ற கால பிஸ்னஸ்க்கு அது ஒரு இன்கம். ஸோ இது பூராமே உண்டு. ஓகேவா? இதுதான் இதோட ஸ்பெசிமென். இது போக பேலன்ஸ் ஷீட்டினுடைய ஸ்பெசிமென் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேறு ஒன்றுமே இல்லை. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்கும். என்னென்ன இருக்கும்? ரெண்டு சைடில் ஃபஸ்ட்டு வந்து லயபிலிட்டி சைடு, இன்னொன்று வந்து அசட் சைடு. இப்போ பேலன்ஸ் ஷீட்னு வச்சுங்களேன், இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது லயபிலிட்டி சைடு, இது அசட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லயபிலிட்டி சைடில் என்ன வரும்? இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல், கேபிட்டல்லேருந்து மைனஸ் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸை நம்ம என்ன செஞ்சுருப்போம்? லெஸ் பண்ணிடுவோம். லெஸ் பண்ணி இந்த வரக்கூடிய இந்த ஆன்சர்லேருந்து ப்ளஸ் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கிடச்சுன்னா, நெட் ப்ராஃபிட்ன்றது என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்டை இதோட என்ன செஞ்சிடும்? ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நெட் லாஸாக இருந்தால் என்ன செய்வீங்க? மைனஸ் பண்ணணும். நெட் லாஸாக இருந்தால் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர்லேருந்து இன்கம் டேக்ஸ் இருந்துச்சுன்னா கழிக்கணும். இன்கம் டேக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வரும், இந்த கணக்கில் இல்லை இப்போதைக்கு. சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு கொண்டு போட்டுடணும். அது போக வேறு என்ன இருக்குது? கிரெடிட்டார்ஸ் இருக்குது. கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிள், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் நிறையா போகும். அதே மாதிரி இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அசட்ஸ், கேஷ் இன் ஹேண்டு, அடுத்து கேஷ் அட் பேங்க்கு, கேஷ் அட் பேங்க், அடுத்து வந்து டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசிவபிள், ஸ்டாக், மெஷினரி, இப்படி நிறையா. இதுவும் நிறையா அது வாட்டில் போய்க்கே இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸட் அசட் இருக்குது, கரண்ட் அசட் இருக்குது, ரெண்டு அசட்டுமே நம்ம எழுதணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம டேலி பண்ணோம்னா அமௌண்ட்டு வந்து கரெக்டாக வந்தால் நீங்கள் செஞ்ச கணக்கு சரின்னு அர்த்தம், இல்லைன்னா தவறுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருப்போம்? 11th நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து இப்போ நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த கணக்குள்ளே போயிடலாமா? சரி, இப்போ பாருங்கள், இந்த கணக்கை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அப்போ தான் கணக்குள்ளே நம்ம போக முடியும். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக்கினுடைய வேலையை கொடுத்துருக்காங்க, டெட்டார் வேலையை கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, மெஷினரி கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டார் கொடுத்துருக்காங்க, அதர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ் பெய்டு டு எ கிரெடிட்டார்,
அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ டெட்டார், டிராயிங், கேஷ் சேல்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா 5 விதமான லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கேஷ் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், சாரி கிரெடிட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து கிராஸ் ப்ராஃபிட், அடுத்து நெட் ப்ராஃபிட், அடுத்து பேலன்ஸ் ஷீட். இத்தனையும் நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? முதல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டோட்டல் டெட்டார்ஸ், டோட்டல் டெட்டார்ஸை பாருங்க. டோட்டல் டெட்டார்ஸ், அடுத்து டோட்டல் கிரெடிட்டார், அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங், ட்ரேடிங் அக்கௌண்ட். இதுக்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கிறதா வச்சுக்கோங்க, P&L அக்கௌண்ட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட், ஓகேவா? இது லயபிலிட்டி சைட், இது அசட் சைட், இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். டெபிட் சைட், கிரெடிட் சைட். இதுவும் டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட், கிரெடிட். மேலே யாருடைய பேரோ அந்த அக்கௌண்ட்டுடைய பேர் எழுதியிருக்கணும். புரியுதா? ராஜேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜேஷனுடைய அக்கௌண்ட்ஸ் மேலே எழுதும்போது மிஸ்டர் ராஜேஷ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் as on 31st அந்த இயர் 31/3/2019 அந்த இதை நீங்கள் மேலே எழுதியிருக்கணும். எப்பயுமே எழுதிடணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா 1 by 1 போஸ்டிங் பண்ணணும். 1 by 1 என்ன செய்யணும், போஸ்டிங் பண்ணணும். அப்போ டோட்டல் டெட்டார் இருக்குது, டோட்டல் கிரெடிட்டார் இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஸ்டாக்ன்றது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஸ்டாக். ஸ்டாக்கில் 2 விதமான ஸ்டாக் இருக்குது. அப்போ முதல் இருக்கிறது எப்பயுமே ஓப்பனிங் ஸ்டாக், ரெண்டாவது இருக்கிறது எப்பயுமே என்னது, க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ன்ற அந்த வார்த்தை வந்துட்டாலே எங்கே வந்துடணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைட். அப்போ இங்கே எழுதலாமா, ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக். அவுட்டர் காலம் இப்போ நான் இதில் பிரிக்க முடியல, இன்னர் காலம் அவுட்டர் காலம் நான் பிரிக்க முடியல. ஆனால் நான் டேரெக்டாக அவுட்டர் காலத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொண்டு போயிட்டேன். எவ்வளோ இருக்கு, 2,20,000. அப்போ 2,20,000 இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடு அண்ட் அசட் சைடு. புரியுதா? பேலன்ஸ் ஷீட்டுடைய அசட் சைடு. அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடுன்றது இதுதானே. அப்போ கொஞ்சம் ரோ கொஞ்சம் தள்ளி க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000, 1,60,000. இது இந்த வருடத்தினுடைய பேலன்ஸில் அசட் சைடில் கொண்டு வரும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, 1,60,000. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஓவர். செகண்ட் இதை எடுத்துக்கணும். டெட்டார்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. அப்போ டெட்டார்ஸனுடைய லெட்ஜர் இங்கே இருக்கு இல்லையா, அப்போ இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எழுதலாமா. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள். டெட்டார்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 5,30,000. இப்போ 5,30,000. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 6,40,000 இருக்குது. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 6,40,000. ஓகேவா? 6,40,000. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது இந்த டெட்டாரில் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு ஒரு அசட். எப்பொழுதுமே அந்த லாஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டாக லைபிலிட்டியான்னு பார்த்து போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிற பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற கண்டுபிடிக்கிறது அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸாக இருக்கும். அதான் கேபிட்டலில் கொடுத்துட்டாங்களா, அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தேவையில்லை. ஓகேவா? அப்போ
இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? 6,40,000 நமக்கு ஒரு அசட் சைடில் டெட்டார்ஸ் 6,40,000. சரி, இது ஓவர். அடுத்து கேஷ் அட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இது எழுத வேண்டாம். ரோவை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மெயினாக எடுத்துக்கிறணும். ஸோ இது இந்த வருஷத்தினுடைய அசட். அப்போ இந்த வருடம்ன்றது இங்கே தானே. அப்போ என்ன இருக்குது? கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் பேங்க் எவ்வளவு? 10,000. இந்த வருஷத்தில் தான் எழுதணும். போன வருஷம் அதாவது கேபிட்டல் கண்டுபிடிக்கிறா இருந்தால் இந்த ரோவை மட்டும் எடுத்துக்கலாம், இந்த ரோவை எடுக்கக்கூடாது. இந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிறா இருந்தால் இவங்களே கண்டுபிடிச்சி போட்டுட்டாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைன்னு திரும்ப நான் சொல்கிறேன். அப்போ கேஷ் அட் பேங்க்னும் போது இந்த ரோவை விட்டுறணும், இங்கே தான் நம்ம எடுத்துக்கணும். இது நமக்கு அசட்டு, அதனால் அசட்டை கொண்டு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி மெஷினரி இந்த இதை எடுத்துக்கிறாதீங்க, ஓப்பனிங் எடுக்காதீங்க, க்ளோசிங் எடுத்துக்கங்க. க்ளோசிங் எவ்வளோ இருக்குது? 80,000 இருக்குது. ஸோ அங்கே எடுக்கும்போது அது என்னது அப்படின்னா மெஷினரி, அதுவும் அசட். அப்போ மெஷினரியை அசட் சைடில் எவ்வளோ இருக்குது? ஒரு 80,000 இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மெஷினரி அட் 10% டெப்ரிசியேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 80,000 இன்னர் காலத்தில் போட்டுருங்க. இதுக்கு 10% நம்போது ஒரு 8,000 வரும். அப்போ 8,000 லெஸ் பண்ணால் மீது 72,000 தான் நமக்கு இங்கே போடணும். அந்த 8,000 நமக்கு லாஸ். அதை எங்கே கொண்டு போகணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் கொண்டு போகணும். டெப்ரிசியேஷன் போது நமக்கு லாஸ் தானே. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் வர கொண்டு போகணும். ஆனால் இந்த கணக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே என்ன செய்யல அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம விட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். சன்ட்ரி கிரெடிட்டார் ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ சன்ட்ரி கிரெடிட்டாருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கிட்டு தானே வரும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஒரு 3,70,000 இருக்குது. ஒரு 3,70,000. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 3,70,000 எழுதியாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஒரு 4,20,000 இருக்குது. அப்போ 4,20,000. ஓகேவா? இதை நம்ம எழுதணும். கிரெடிட்டார்ன்றது ஒரு நமக்கு ஒரு லயபிலிட்டி. அப்போ பேலன்ஸ் ஷீட்டினுடைய லயபிலிட்டியில் கிரெடிட்டார்ஸ் ஒரு 4,20,000. ஓகேவா? இப்போ இந்த இது பூரா முடிஞ்சு. இப்போ அதர் டீட்டெயிலுக்கு வாங்க. ரெண்ட் பெய்டுன்னு கொடுத்துருக்கோம். ரெண்ட்டுனால எங்கே வந்துடணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடு. வேஜஸ் எங்கே வரணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடு. அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ இங்கே வரும்போது ரெண்ட்டுன்னு மட்டும் எழுதுனா போதும். ரெண்ட் எவ்வளோ இருக்குது? ஒரு 1,20,000 இருக்குது. அப்போ 1,20,000. நெக்ஸ்ட் ரெண்ட்டு முடிஞ்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது எவ்வளோ இருக்குது? 35,000. இது நமக்கு ஒரு இன்கம். ரிசீவ்டுனாலே ஒரு இன்கம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் எவ்வளவு? 35,000. இந்த டிஸ்கவுண்ட் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம்? யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம்? கிரெடிட்டாரில் இருந்து தானே வாங்கியிருப்போம். அப்போ கிரெடிட்டாருடைய லெட்ஜரில் இது ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இங்கே வரும். மீதி பூரா எங்கே வரும்னு சொன்னேன்? டெபிட் சைடில் வரும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ இங்கே வரும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் எவ்வளவு? ஒரு 35,000. ஓகேவா? ஏன் இங்கே போட்டோன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நமக்கு இன்கம், அதனால் கிரெடிட் சைடில் போட்டுருக்கோம். இது வந்து எப்பயும் போல் எங்கே வந்துடும்? அந்த ஃபார்மேட் பிரகாரம் டெபிட் சைடில் போட்டுட்டோம். அடுத்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம முடிஞ்சு. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடு எவ்வளோ இருக்குது? ஒரு 25,000 இருக்குது. இது நம்ம கொடுத்தது. டிஸ்கவுண்ட் அலவுன்றது நம்ம கொடுக்குறது. அப்போ அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி, புரியுதா? டிஸ்கவுண்ட் அலவுடுன்றது ஒரு லாஸ். டிஸ்கவுண்ட் அலவுடு எவ்வளோ? டிஸ்கவுண்ட் அலவுடு பாருங்கள், ஒரு 25,000. ஸோ 25,000. இந்த டிஸ்கவுண்ட்டை யாருக்கு நம்ம கொடுப்போம்? டெட்டாருக்கு கொடுப்போம். ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ டெட்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு போயிடலாமா? டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000. அப்போ 25,000. சரி, டிஸ்கவுண்ட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்.
கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு நம்ம கொடுத்தது எவ்வளோ? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாருக்கு ஒரு 11 lakhs கொடுத்துருக்கோம். அப்போ கிரெடிட்டாருடைய லெட்ஜரில் கேஷ்ன்ற வார்த்தை டெபிட் சைடில் வரும், தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ கேஷ் ஒரு 11 lakhs, 11 லட்சம் ரூபா, வேற எங்கேயும் வராது. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார். டெட்டார்ல இருந்து இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? கேஷ் வாங்கியிருக்கோம். அப்போ டெட்டார்ஸினுடைய லெக்சரில் கிரெடிட் சைடில் கேஷ் ரிசீவ் ஃபார்மட் ப்ரார்லாம் எழுதிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ இருக்குது? கேஷ் ரிசீவ்டிங்க எவ்வளோ போட்டிருக்காங்க? ஒரு 12,50,000 இருக்குது. ஸோ 12,50,000 50,000, ஓகேவா? 12,50,000. அடுத்து டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்ன்றது எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயபிலிட்டி சைடில் கேபிட்டலில் இருந்து நெட் ப்ராஃபிட்டை கூட்டி அதுக்கப்புறம் டிராயிங் கழிக்கணும். புரியுதா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, எதையுமே விடக்கூடாது, முதல் எழுதிருங்க மைனஸ் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பாருங்கள். டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது? நமக்கு ஒரு 1 lakh இருக்கா? அப்போ டிராயிங்ஸ் வந்து 1 lakhs. அப்போ டிராயிங் வந்து இன்னர் காலத்தில் 1 lakh போட்டுக்கணும். இன்னர் காலத்தில் 1 lakh போட்டுக்கணும். இன்னர் காலத்தில் எழுதியிருக்கு. அடுத்தது என்ன இருக்குது? கேஷ் சேல்ஸ் இருக்குது. என்ன சேல்ஸ் இருக்குது? கேஷ் சேல்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸ்னால இங்கிட்டு தான் வரும்னு நான் சொன்னேன். இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்கீங்க? ஒரு 20,000 இருக்குது. அதை இன்னர் காலத்தில் எழுதிக்கிங்க. ஏன்றது பின்னாடி சொல்கிறேன். 20,000 இன்னர் காலத்தில் எழுதிக்கிங்க. அடுத்து கேபிட்டல் கொடுத்துட்டான் பாருங்க. கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டல் எவ்வளவு? ஒரு 5,20,000. அப்போ 5,20,000 இதை முதல்ல லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணிட்டு கூட கூட்டலாம், தப்பு இல்லை. இப்போ இதிலேருந்து லெஸ் பண்ண மீதி எவ்வளோ இருக்கும்? 4,20,000. ஓகேவா? 4,20,000. சரி, எல்லாமே போஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன சார் செய்கிறது? இப்போ 1 by 1 என்ன செய்யணும்னா க்ளோசிங் பண்ணணும். 1 by 1 க்ளோசிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு டெட்டாரில் நம்ம க்ளோஸ் பண்ணுமா? இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணால் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 12,50,000. இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 25,000. அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 6,40,000. ஸோ 5 11 மிச்சம் 1. ஓகேவா? 5 11 மிச்சம் 1 3 9 19,15,000 கிடைக்கும். 19 lakhs and 15,000. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இங்கே எவ்வளோங்க இருக்குது? 5,30,000 இதிலேருந்து லெஸ் பண்ணிடுங்க. 5,30,000 லெஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 5. அப்போ 5 போது இங்கே 8,000, இங்கே 13,000. 13,85,000. ஓகேவா? இந்த அமௌண்ட் அப்படியே எப்பயும் போல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதிலேருந்து இதை லெஸ் பண்ண அமௌண்ட்டு இது. அப்போ இதுதான் ஆன்சர். இது பேர் என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இதான் மெயின் ஆன்சர். வந்து கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு 13,85,000 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த சேல்ஸ் அடுத்து எங்கே கொண்டு போகணும்னா, இந்த சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கேஷ் சேல்ஸ் எழுதிருக்கீங்களா, அதோட கிரெடிட் சேல்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸ் எவ்வளோ? கிரெடிட் சேல்ஸு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 13,85,000. இதை ஆட் பண்ணிங்கன்னா 14,05,000. மறந்துடுங்க, 14,05,000. அப்போ இது முடிஞ்சு. இப்போ அடுத்து கிரெடிட்டார் லெக்சரை க்ளோஸ் பண்ணும். இந்த கிரெடிட்டார் லெக்சரை இப்போ நான் இடம் இல்லாதனால தான் இந்த மாதிரி உள்ளெல்லாம் எழுதுறேன். நீங்கள் அப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் போகிற ரஃப் ஒர்க்கிங்கில் தான் பண்ணணும். எனக்கு போரில் இடம் இல்லாதனால உள்ள எழுதுறேன். ஓகேவா? சரி, இப்போ இதை பாருங்கள். டெபிட் சைடு தான் கூட இருக்குது. எப்படி? 11 lakhs இருக்குது. அடுத்து ஒரு 4,20,000. அடுத்து வந்து ஒரு 35,000. ஓகேவா? அப்போ ஆட் பண்ணால் 5.
5. ஓகேவா? 15,55,000. இதில் இருந்து இந்த 3,70,000 என்ன செய்யணும்? லெஸ் பண்ணும். 3,70,000 லெஸ் பண்ணால் 5, 8, 1, 1. ஓகேவா? 11,85,000. அப்போ 11,85,000 ஆன்சர். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த அமௌண்ட்டை என்ன செஞ்சிடும்? இங்கே மாற்றிடுறோம். 15,55,000 ரூபா இங்கே வந்துடுது. இதிலிருந்து இந்த இதை என்ன செஞ்சுட்டோம்? ஓப்பனிங்கை நம்ம கழிச்சோம்னா ரிமைனிங் இந்த ஆன்சருக்கு பேர் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ 2 லெட்ஜரை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எங்கே போயிடும்? அடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ் எங்கே போயிடும்? கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றது ஏற்கனவே இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் எழுதியிருக்கீங்க இல்லையா, இங்கே வந்துடும். பர்ச்சேஸ்ன்ற வார்த்தையில் வந்துடும். பர்ச்சேஸில் வந்து சேல்ஸ் கேஷ் பர்ச்சேஸ்ன்ற வார்த்தை இங்கே கொடுக்கல. அதனால் நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. எது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க? கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். சப்போஸ் இதுவும் கேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ கேஷ் பர்ச்சேஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ வெறும் பர்ச்சேஸ் 11,85,000. சரி, இப்போ இதை ரெண்டையும் என்ன செய்யறா? ஆட் பண்ண. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்க. 14,500,000, 1,60,000, 5, 6, 5, 15,65,000. 15,65,000. இப்போ 15,65,000. ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11,85,000, இது ஒரு 2,20,000 ஆட் பண்ணால் 5, 10, 4, 1, 14,05,000 rupees கிடைக்கும். ஸோ இதிலிருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 0, 6, 1, 1,60,000, 1,60,000 கிடைக்கும். அந்த 1,60,000 என்றது என்ன அப்படின்னா அது பேர் தான் கிராஸ் ப்ராஃபிட். இதுதான் ஆன்சர். கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே கண்டுபிடிச்சாச்சு. இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் டு P&L. அவ்வளோ. ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுதானே. அப்போ ஜிபி வந்தால் இங்கே தானே வரணும். அப்போ ஜிபி பேலன்ஸ் பிடி டாட் எவ்வளோ இருக்கு? 1,60,000. ஓகே, இப்போ நமக்கு 1,65,000 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம்? இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணோம்னா 1,95,000 இருக்கு. இதை அப்படி இங்கே கொண்டு வரும். 1,95,000. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி என்ன செய்யணும்? கழிச்சோம்னா மீதி எவ்வளோ கிடைக்குது? 50 lakhs கிடைக்கும். சாரி, 50,000 கிடைக்கும். 50,000 கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா 1,45,000 கிடைக்கும். அப்போ 1,95,000 1,45,000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 50 கிடைக்கும். இது பேர் நெட் ப்ராஃபிட். இது பேர் என்னது? நெட் ப்ராஃபிட். இதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். அப்போ இந்த இதுவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 4 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதை என்ன செய்கிறோன்னா இதோட என்ன செஞ்சிடும்? ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு? ஒரு 50,000. இதோட இதை கொண்டு வந்துருங்க. 4,70,000 இருக்கு. 4,70,000. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணு. இது ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8,90,000 கிடைக்கும். 8,90,000. இதை பூரா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 8,90,000 நமக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இவ்வளோதான் ஓவர். புரியுதா?